இந்த பொண்ணும் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் இந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வான்னு சொல்கிறாரு. இதனால் கோவப்பட்ட இந்த பொண்ணு பப்ளிக்கில் எல்லாரும் முன்னாடியுமே தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிட்டாங்க. இவங்களுடைய கோவத்துக்கு காரணம் என்னன்னா, இவங்க முன்னாடி ரொம்பவே பாசமாக நடந்திருப்பாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டார். இந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட ப்ரியாரிட்டி கொடுக்கறதே கிடையாது. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மாமா பொண்ணு தான் வசதி. இந்த பொண்ணுக்கு மேலே கொஞ்சம் கூட இவனுக்கு பாசமே கிடையாது. ஏன்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு ஒவ்வொரு நிலமும் உட்காந்து திட்டிகிட்டே தான் இருப்பான். இந்த பொண்ணுமே இவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே அழுதுட்டே தான் இருந்திருப்பா. அதனால தான் கோவத்தில் ட்ரெஸ்ஸையும் கழிச்சிருந்திருப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற 90% மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டியுமே இவங்க 2 பேரையும் கூட்டு வந்து நல்லா திட்டிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சமா, நீ அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட பாசமாவே நடந்துக்க மாட்டேங்கிற, அவ ஒய்ஃப் தானே இல்லைனா வேற ஏதாவது தானே சொல்லி கேட்குறாங்க. இந்த பையனும் சடனாக அந்த பொண்ணை பார்த்து ரொம்பவே கோவப்படுறான். தேவையில்லாம எனக்கும் என் பாட்டிக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டுட்டல, உனக்கு இதுக்கான தண்டனை நான் கண்டிப்பாக கொடுப்பேன்டின்னு சொல்றான். பையனுடைய மாமா பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசும்போது இந்த பொண்ணு கோவத்துல வைன் எடுத்து அந்த ட்ரெஸ்ல ஊத்திடுறா. தென் அது மட்டும் இல்ல அங்கிருந்து கேக்கை எடுத்துமே அந்த பொண்ணோட வாயில வச்சு நல்லா திணிச்சு விட்டுறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த ஹஸ்பண்டும் நேரா வந்துட்டு, உனக்கு இன்னும் கொழுப்பு கூட்டிகிட்டே தான் இருக்கு, நீ இன்னும் திருந்துற மாதிரி தெரியல, ஒழுங்கு மரியாதையா ட்ரெஸ்ஸை மாத்து, இது ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட், இந்த மாதிரியான ஈவெண்ட்ல நான் உன்னோட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை, நீ இந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துட்டு இருக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, நான் உனக்கு இன்வைட்டே கொடுக்கல, அதையும் மீறி நீங்க வந்திருக்கனா இங்க இருந்து ஏதோ ஒரு பெரிய பொருளை தான் நீ எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கும் இந்த பொண்ணு, நான் உன்கிட்ட பெருசா நினைச்சது உன்னுடைய மனசு மட்டும்தான், அதுவே எனக்கு கிடைக்கல, இதுக்கு மேல எந்த ஒரு பொருளை நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கேட்கிறா. இப்படியே இவங்க 2 பேரும் வாயிலே வடை சுடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க.